ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் சாப்டர் 12 ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 12.1ல் 5th சம் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். 8 coins are tossed once. Find the probability of getting exactly 2 tails, at least 2 tails, at most 2 tailsனு கொடுத்துருக்காங்க. நம்ம இது வரைக்கும் 10thலலாம் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு காயின் டாஸ் பண்ணுறதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் படிச்சிருப்போம். ஹச்கமா டி அப்படின்னு படிச்சிருப்போம். 2 காயின் டாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் படிச்சிருப்போம். 4 காம்பினேஷன் வரும் இல்லையா, ஹச்ஹெச், ஹச்டி, டிஹெச், டிடி அந்த மாதிரி வரும். 3 காயின் டாஸ் பண்ணுறதுக்கும் நம்ம படிச்சிருப்போம், சாம்பிள் ஸ்பேஸ் படிச்சிருப்போம். அதில் 8 காம்பினேஷன் வரும். இது வரைக்கும் தான் நம்ம படிச்சிருப்போம். அதுக்கு மேலே நம்ம காயின் டாஸ் பண்ணுறது படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா. இப்போ ஹையர் ஸ்டடீஸ் லெவலில் 11th நம்ம என்ன படிக்க போகிறோம்னாக்க, அதிகமான காயின்ஸ், நிறைய காயின்ஸ் டாஸ் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் என்ன வரும், அதில் வர இந்த மாதிரி இப்போ 2 காயின் 3 காயினுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம பார்த்துருப்போம். எக்ஸாக்ட்லி 2 டைல்ஸ், அட்லீஸ்ட் 2. இது வந்து நம்ம 8 காயின்ஸ்க்கு என்ன வருதுன்னு அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். அவ்வளவுதான். இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு காயின் டாஸ் பண்ணால் எனக்கு எத்தனை சாம்பிள் ஸ்பேஸில் எவ்வளோ வரும், நமக்கு 1 காயினுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். என்ஆஃப்எஸ் வந்து நமக்கு 2 வரும் இல்லையா, ஒரே ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது. இதே 2 காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு என்ஆஃப்எஸ் என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது இல்லையா. 4 நம்ம எப்படியும் எழுதிக்கலாம், 2^2ன்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி 3 காயின் டாஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், என்ஆஃப்எஸ் வந்து 8 கிடைக்குது. 8 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2^3ன்னு எழுதிக்கலாம். இதே மாதிரி 4 காயின் டாஸ் பண்ணும்போது என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம். என்ஆஃப்எஸ் என்ன வரும், 3 காயின் டாஸ் பண்ணால் 2^3ன்னு சொல்கிறோம். 2 காயின் டாஸ் பண்ணால் 2^2ன்னு சொல்கிறோம். ஒரு காயின் டாஸ் பண்ணால் 2வை எப்படி எழுதிக்கலாம், 2^1ன்னு சொல்கிறோம். அப்போ 4 காயின் என்ன வரும்னு கெஸ் பண்ணுங்கள். இது அப்படியே பேட்டர்ன் படி பார்த்தோன்னா 2^4 அப்படின்னு வரும். இதே மாதிரியே 8 காயின் நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 காயின் டாஸ்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 8 காயின் டாஸ்டுக்கு என்ஆஃப்எஸ் என்ன வரும்னு கெஸ் பண்ணிங்கன்னா 2^8 அப்படின்னு வரும். சரியா, 2^8 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னா 256 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 8 காயினை நீங்கள் டாஸ் பண்ணும்போது நமக்கு எத்தனை காம்பினேஷன் கிடைக்கும் அப்படின்னாக்கா 256 காம்பினேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இதை எப்படி மேடம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த பேஸில் எல்லாத்துலேயுமே 2 வருது பாருங்கள். ஃபஸ்ட் காயினுக்கும் பேஸில் 2 வருது. ரெண்டாவது காயின், பேஸ்னால் என்னது, இதுதான் பேஸ்ன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, மேலே இருக்கிறது பவர்னு சொல்லுவோம். இப்போ பேஸில் எல்லாமே 2 தான் வருது பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு காயினில் எத்தனை அவுட்கம் வருமோ அதுதான் இந்த பேஸ். சரியா, ஒரு காயினோட அவுட்கம் தான் பேஸ். அதே மாதிரி எத்தனை காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறது, நம்பர் ஆஃப் காயின்ஸ் அப்படிங்கிறத நம்ம பவரில் எழுதணும். ஓகேவா, பவரில் இருக்கிற நம்பர் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுனாக்கா நம்பர் ஆஃப் காயின்ஸ். பேஸில் இருக்கிற நம்பர் எதை மென்ஷன் பண்ணுதுன்னா ஒரு காயினில் வர அவுட்கம்ஸ். இதுதான். இதே மாதிரி தான் நம்ம வந்து டைஸ் சம்லேயுமே ஒரு டை நம்ம வந்து ரோல் பண்ணும்போது 6 காம்பினேஷன் வரும். இதே 2 டைனா 36 வரும். அப்போ 6² வரும். அப்போ பேஸில் வர நம்பர்லாம் வந்து ஒரு டையில் வர டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம். பவரில் வரதெல்லாம் அது மாதிரி எத்தனை டை நம்ம ரோல் பண்ணுறோம், இதுதான் நமக்கு கான்செப்ட். சரியா, இப்போ பாருங்கள், நம்ம சம்முக்கு போயிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, இந்த ப்ராபபிலிட்டி சம்முக்கெல்லாம் நம்ம என்ன எழுதணும், என்ஆஃப்எஸ் எழுதணுமா. அப்போ என்ஆஃப்எஸ் இந்த சம்முக்கு என்ன வரும், 2^8ன்னு வரும். அதாவது 2 அப்படிங்கிறது ஒரு காயினோட அவுட்கம். அது மாதிரி எத்தனை காயின் கொடுத்துருக்காங்க, 8 காயின் கொடுத்துருக்காங்க. ஸோ 2^8 தான் என்ஆஃப்எஸ். 8 காயின் டாஸ் பண்ணும்போது எஸ் எழுத முடியாது, ஏன்னா 256 காம்பினேஷன் வரும். இப்போ 2 காம்பினேஷனுக்கு நம்ம ஈஸியாக எழுதிடலாம். 4 காம்பினேஷனும் நம்ம 10th படிச்சிருப்போம் எப்படி எழுதுறதுன்னு. 8 காம்பினேஷனும் நம்ம 10th படிச்சிருப்போம். இது மாதிரி 256 காம்பினேஷன் வந்து நமக்கு என்ன செய்யாது, நம்மளால் எழுத முடியாது. அதனால் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ஆஃப்எஸ்ஸே நம்ம ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம். ஸோ மொத்தமாக எனக்கு எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னா 256 காம்பினேஷன் இருக்குது. அப்போ இந்த 256 காம்பினேஷனில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் என்ன வரும்னு சொல்லுங்கள், எல்லாமே ஹெட்டு வரும். அதாவது 8 காயினையும் அட் அ டைம் நீங்கள் டாஸ் பண்ணும்போது எல்லா காயின்லையுமே ஃபஸ்ட் காயினில் ஹெட் வரும், செகண்ட் காயினில் ஹெட் வரலாம், தேர்ட் காயினில், அது மாதிரி 8 காயின்லேயும் ஹெட் வரலாம். அது ஒரு காம்பினேஷன். லாஸ்ட் காம்பினேஷன் என்ன வரலாம், எல்லாத்துலேயுமே டெய்ல் வரலாம். அடுத்தடுத்த காம்பினேஷன்லாம் என்ன வரலாம், ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு, மற்றதெல்லாம் டெய்ல் வரலாம். ஃபஸ்ட்டு காயின்லேயும் 2வது காயின்லேயும் ஹெட்டு, மற்றதெல்லாம் டெய்ல் வரலாம். இந்த மாதிரி காம்பினேஷன் மாற 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 நமக்கு எத்தனை காம்பினேஷன் இது மாதிரி கிடைக்குதுன்னா 256 காம்பினேஷன் கிடைக்குது. கான்செப்டை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி எந்த சம் வந்தாலும் நம்மளால் போட முடியும். சரியா, ஓகே. இப்போ பாருங்கள், அடுத்தது இப்போ ஃபஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னாக்க, ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸாக்ட்லி 2 tails, எக்ஸாக்ட்லி 2
டெய்ல்ஸ். அதாவது இந்த 256 காம்பினேஷனில் எனக்கு 2 டெய்ல் வர காம்பினேஷன் தான் வேணும். எக்ஸாக்ட்லி 2 டெய்ல்ஸ்னால் அவ்வளவுதான். 2 டெய்ல் வர காம்பினேஷன் தான் எனக்கு வேணும். சரியா? அதை நம்ம எப்படி என்ன பண்ணணும்னாக்க 8 காயின் தான் வந்து ஷஃபிள் ஆகிக்கிட்டே இருக்குது இல்லையா? 8 காயினை நான் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு டெய்ல் தான் நமக்கு ஷஃபிள் ஆகிட்டே இருக்குது. மொத்தமாக எத்தனை காயின்ஸ் இருக்குது? நமக்கு 8 காயின்ஸ் இருக்குது. 8 காயின்ஸில் எத்தனை டெய்ல் எனக்கு 8 காயின்ஸில் வந்து நமக்கு ஹெட்டும் விழலாம் டெய்லும் விழலாம் இல்லையா? அப்போ மொத்தமாக 8 காயின்ஸ் இருக்குது. 8 காயின்ஸை நீங்கள் டாஸ் பண்ணும்போது ஹெட்டு விழலாம் டெய்லும் விழலாம். அப்படி எனக்கு டெய்ல் மட்டும் விழணும் அப்படின்னா அது நீங்கள் காம்பினேஷன் பண்ணணும். என்னென்ன காம்பினேஷன்லாம் வரும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு காயினில் ஹெட்டு, 2வது காயின்லேயே ஹெட்டு, லாஸ்ட்டு 2 காயினில் டெய்ல் விழலாம். அது ஒரு காம்பினேஷன். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு காயினில் டெய்ல், லாஸ்ட்டு காயினில் டெய்ல், மற்றதெல்லாம் ஹெட்டு விழலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன் வரும் இல்லையா? 2 டெய்ல் வர காம்பினேஷன். அந்த காம்பினேஷனோட நம்பரை எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மொத்தமாக 8 காயின் இருக்குது. 8 காயின்லேயும் ஹெட்டு டெய்ல் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த 8 காயினில் இருக்கிற டெய்லில் நான் எத்தனை டெய்லை சூஸ் பண்ண போகிறேன்னா 2 டெய்ல் மட்டும்தான் எனக்கு விழணும். சரியா? மற்றதெல்லாம் ஹெட்டாக இருக்கணும். அப்போ இந்த எக்ஸாக்ட்லி 2 டெய்ல்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்தமாக 8 காயின் இருக்குது. அந்த 8 காயினில் 2 டெய்ல் விழணும். அதுதான் இதோட மீனிங். 8C2 அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே மேலே NA போடுவோம், கீழே என்ன போடுவோம்? NS போடுவோம். NSோட வேல்யூ வந்து 256. சரியா? 8C2 வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 8 வந்து ரிவர்ஸில் 2 நம்பர் போடணும். அதே மாதிரி 2 வந்து ரிவர்ஸில் போடணும். ஸோ 8 × 7 / 2 × 1. 1 2 is 2, 4 2s are 8, 7 4s are 28. ஸோ மேலே வந்து 28 வந்துடுது, கீழே வந்து 256 வந்துடுது. இதை கேன்சல் பண்ணோன்னா 14 128 அப்படின்னு வரும். எகெயின் கேன்சல் பண்ணோன்னா 7 64. ஸோ 7/64 அப்படிங்கிறது தான் இதோட ப்ராபபிலிட்டி வேல்யூ. சரியா? உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 டெய்ல் 3 டெய்ல் அந்த மாதிரி வரதெல்லாம் நம்ம இப்படி தான் காம்பினேஷன் கொடுத்து எழுதணும். சரியா? ஓகே, செகண்ட் கொஷின் பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 2 டெய்ல்ஸ். அட்லீஸ்ட்னா என்ன அர்த்தம்னா குறைந்தபட்சம், மினிமம். அதாவது 2 டெய்ல்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு எத்தனை டெய்ல் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்ணணும். நீங்கள் 8 காயின் நம்ம டாஸ் பண்ணுறோம். அப்போ 8 டெய்ல் வர வரைக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அட்லீஸ்ட் 2 டெய்ல்ஸ்னாக்க என்னென்னலாம் எனக்கு வரலாம் அப்படின்னா 2 டெய்ல் வரலாம், 3 டெய்ல் வரலாம், 4 டெய்ல் வரலாம், 5 டெய்ல் வரலாம், 6 டெய்ல் வரலாம், 7 டெய்ல் வரலாம், 8 டெய்ல் வரைக்கும் வரலாம். சரியா? இவ்வளோ வரைக்கும் நம்ம 8C2 + 8C3 + 8C4 அப்படி தானே நம்ம போடுவோம். இங்கே நம்ம 8C2 போட்டோம் இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு டெய்லுக்கும் நம்ம 8Cன்னு தான் போடணும் காம்பினேஷன். அப்போ 8C2 + 8C3 8C4 எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணும்போது அந்த அடிஷன் பண்ணி அது போடுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். சரியா? போடக்கூடாது இல்லை, போடுறது டஃப்பாக இருக்கும். அதனால இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா எனக்கு 2லேருந்து 8 வரைக்கும் எனக்கு ஆன்சர் வேணும். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? நமக்கு 1 டெய்ல் இருக்கும், 0 டெய்ல் இருக்கும். இப்போ மொத்தமாக 8 டெய்ல், அதில் எனக்கு 2 டெய்ல்லேருந்து 8 டெய்ல் வரைக்கும் தான் எனக்கு ஆன்சர் வேணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? டோட்டல் காம்பினேஷன், இந்த 256ங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன். அந்த டோட்டல் காம்பினேஷன்லேருந்து 0 டெய்ல் வர காம்பினேஷனையும் 1 டெய்ல் வர காம்பினேஷனையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க மற்றதெல்லாம் தானே வரும் நமக்கு. 2 டெய்ல், 3 டெய்ல், 4 டெய்ல், 5 டெய்ல், 6 டெய்ல், 7 டெய்ல், 8 டெய்ல் காம்பினேஷன் நமக்கு கிடைச்சிரும். சரியா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எனக்கு 2லேருந்து 8 வரைக்கும் வேணும். 0லேருந்து 8 வரைக்கும் இருக்கிற காம்பினேஷன் தான் எனக்கு 256. அந்த 256லேருந்து 0வையும் 1ஐயும் டெலீட் பண்ணிடுறோம். டெலீட் பண்ணும்போது எனக்கு வந்து 2 to 8 வந்து கிடைச்சிரும். சரியா? அட்லீஸ்ட் 2னா இதான் மீனிங். அட்லீஸ்ட் 2னா 2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எது வரைக்கும் நமக்கு வரலான்னாக்க 8 டெய்ல்ஸ் வரைக்கும் வரலாம். அப்போ இந்த சம்முக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்லீஸ்ட் 2 டெய்ல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல 256ங்கிறது டோட்டல். அதுலேருந்து நம்ம எதெல்லாம் மைனஸ் பண்ணணும்? 0 டெய்ல் வரதையும் 1 டெய்ல் வரதையும். 0 டெய்ல் வரதுன்னா நம்ம காம்பினேஷன் எப்படி எழுதுவோம்? 8C0ன்னு எழுதுவோம். மைனஸ் அதையும் மைனஸ் பண்ணணும், 8C1ஐயும் மைனஸ் பண்ணணும். நான் எப்படி இங்கே 2க்கு நம்ம காம்பினேஷன் போட்டோமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி தான் காம்பினேஷன் போடணும். மேலே எழுதியிருக்கிறது NA மட்டும்தான். டினாமினேட்டரில் இந்த டோட்டலை எழுதணும் NS 256. ஓகேவா? இப்போ சப்ராக்ட் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா என்ன வரும்? 256 மைனஸ் 8C0னா அதோட வேல்யூ 1. 8C1ஓட வேல்யூ வந்து 8 தான்.
சரியா, டிவைடட் பை 256. இதெல்லாம் நம்ம வந்து 4th சாப்டர்லேயே படிச்சிருப்போம். 8 -1 -8னா -9 வரும் பை 256. ஓகேவா? இப்போ 16ல் 9 போச்சுன்னா என்ன வரும்? 10, 11, 12, 13, 14, 15, 16, 7 வருமா? 7. 247 by 256. 7 plus 2 11, 11 plus 4 15 வருது. 6 plus 2 8, 8 plus 5 13. ஸோ இது ரெண்டுமே 3 டேபிள்லையும் வராது. ஸோ நமக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். தேர்ட் சப்டிவிஷன் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் 2 tailsனாக்க மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அட்மோஸ்ட் 2 tailsனா மேக்ஸிமம் 2 tails. அதாவது 2 tails வரைக்கும் தான் வரலாம். சரியா? அப்போ இதில் என்னென்னலாம் வரலாம்? 0 tail வரலாம், 1 tail வரலாம், 2 tail வரலாம். இது 3 தான் அப்படிங்கிறதுனால இதை நம்ம ஈஸியாக ஆட் பண்ணிட முடியும். 8C0 ப்ளஸ் 8C1 ப்ளஸ் 8C2 இதுதான் நிறையா இருக்கிறதுனால எல்லாத்தையும் போட்டு ஆட் பண்ணாலும் இதே ஆன்சர் தான் நமக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாத்தையும் போட்டு சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறது டஃப்புங்கிறதுனால இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும். உங்களுக்கு ஷார்ட்கட் புரியலைன்னா நீங்கள் 2லேருந்து 8 வரைக்கும் இதே மாதிரியே போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து இதே ஆன்சர் தான் கிடைக்கும். சரியா? இப்போ அட்மோஸ்ட் 2 tailsனால் என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் 2 tails தான் நமக்கு இருக்கணும். அப்போ 0 tail, 1 tail, 2 tail. அப்போ இந்த சம்முக்கு வந்து எப்படி எழுதணும்? ப்ராபபிலிட்டி ஆஃப் அட்மோஸ்ட் 2 tails. அதுக்கு என்ன வரும் அப்படின்னாக்க என்னென்னலாம் வரலாம்? 8C0. சரியா? 0 tail, 8C1, 1 tail, 8C2, 2 tail. இது வந்து மேலே எழுதியிருக்கிறது நமக்கு N of A தான். N of S வந்து நமக்கு 256. ஓகேவா? இப்போ 8C0ஓட வேல்யூ 1ன்னு பார்த்தோம். 8C1ஓட வேல்யூ 8. 8C2 இங்கே தான் நம்ம மேலே ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். என்ன ஆன்சர்? 28ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த 28 இங்கே நம்ம போட்டுக்கலாம் பை 256. ஓகேவா? இப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? 28, 36, 30. ஸோ 28 + 8, 36 + 1, 37 by 256. இதுதான் இதோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.